அன்பிற்கினியவர்களே, திருச்சி தூய மரியன்னை பேராலயத்தில் திருத்தைல திருப்பலியானது செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர், இறை ஆசிரை நிறைவாய் பெறுவீர். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த கல்வாரி பள்ளியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவத்தில் வீழ்வது என்பது மனிதர்களுடைய இயல்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் பாவத்தில் வீழ்ந்து விடாமல் பாவத்திலிருந்து எழக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தின் உணர்வற்ற நிலையில் நாம் இருக்கிற போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. எப்போது பாவத்தின் உணர்வை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, பாவத்தின் நிலையை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, அப்போது கடவுளிடத்தில் நாம் திரும்பி வரக்கூடிய மக்களாக, கடவுளோடு இணையக்கூடிய மக்களாக, கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை, பாவ உணர்வை நாம் உணரக்கூடிய மக்களாக, கடவுளோடு இணையும் மக்களாக நாம் வாழ இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற்று நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக என்றும் வளர துணை செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாயில் வயிற்றில் உருவாகும் போதே என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்புக்கு ஆக்கினார். தம் அம்பார துணியால் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயலில் காக்கப்பட்டோரை திரும்பிக் கொணர்வதற்கும் நீர் என் ஊழியனாய் இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இடத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை சுமப்பதனால் இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை, ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை, ஆயிரம் மைல்கள் நடத்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை, நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, கருவிழி சுமக்கும் இருவிழி
அதற்கு இமைகள் சுமையில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மழைத்துளி சுமையில்லை. மழைத்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. 1000 மைல்கள் நடத்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. அன்பு குறைவதில்லை. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே போற்ற பெருக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறிப்போல் நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 வசனங்கள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 வரை. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாய் கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சிமியோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். அவரும் சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றவுடன் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து
சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கும் சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உன்னை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித வாரத்திலே செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய உரையாடல் நிகழ்வுகளை நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்கிறோம். ஒரு தந்தை ஆப்பிரிக்காவிலே பணி செய்தவர். கடந்த 35 ஆண்டுகள் அவர் ஆப்பிரிக்காவில் இருந்து அந்த மக்களோடு இருந்து பணி செய்த நபர் என்னோடு ஒரு முறை பேசி கொண்டிருந்த போது அவர் ஒரு நிகழ்வை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அங்கு சென்று ஒரு 6-7 மாதங்கள் பிறகு அவர் அந்த கிராமங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அவர்களோடு சேர்ந்து 2-3 குருக்கள், 2 அருள் சகோதரர்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு பல்மோன் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே அவர்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் சென்று அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவின் போதனைகளை, திருச்சபையினுடைய சட்டங்களை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பணியை கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் தொடங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்த போது ஒரு முறை அந்த தந்தை ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அன்று பார்த்தால் அது விபூதி புதன். விபூதி புதன் என்று அந்த தந்தை அந்த ஊருக்கு செல்ல வேண்டும், அந்த கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும். அந்த ஊர் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. காரணம், அங்கு ஒரு தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள், 4-5 சகோதரர்களோடு அங்கு தங்கி அந்த மக்களை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட அந்த மக்கள், ஊர் மக்கள், ஒரு 30-40 குடும்பங்களை கொண்ட அந்த மக்கள், அருள் தந்தை நம்மை நோக்கி வருகிறார், நம்மை எல்லாம் பார்க்க வருகிறார் என்கின்ற சந்தோஷத்திலே அந்த கிராமம் முழுவதும் ஒரு திருவிழா போன்று ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அருள் தந்தை வருகிறார், கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப் போகிறார், பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்லப் போகிறார், இன்னும் தொடர்ந்து வருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த மக்கள் ஒரு ஊர் திருவிழாவை போன்று அழகான ஜோடனைகளை எல்லாம் செய்து நன்கு சமைத்து அந்த சாமியாரை வரவேற்பதற்கு, அந்த அருள் தந்தையை வரவேற்பதற்கு நன்கு சமைத்து பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதுவும் வகை வகையாக அந்த மக்கள் சமைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஊருக்குள் செல்கிற இந்த அருள் தந்தைக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. காரணம், அன்று விபூதி புதன். இந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, மிகவும் மகிழ்ச்சியாக சமைத்து வைத்திருக்கிறார்களே, நான் முதலாக அந்த ஊருக்கு செல்கிறேன், இந்த மக்களிடத்தில் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை, அந்த மக்களிடத்தில் நான் என்ன சொல்கின்ற ஒரு கேள்வி எனக்குள் எழக்கூடியதாக இருந்தது. ஒரு அரை மணி நேரம் நான் ஒரு அமைதியான இடத்திற்கு சென்றேன். அங்கு ஆலயங்கள் இல்லை. அப்போது நான் அமைதியாக ஒரு இடத்திற்கு சென்றேன். அமைதியாக அமர்ந்து, கடவுளே, நான் இப்போது இந்த ஊருக்கு என்ன சொல்ல வேண்டும்? இன்று விபூதி புதன் அன்று நான் வந்திருக்கிறேன். இன்று ஒரு சந்தி
சுத்தபோசனம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த ஊர் மக்கள் என்னை வரவேற்பதற்காக இப்படிப்பட்ட சமையலெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள், நான் என்ன செய்வது என்று சொல்லி நான் கடவுளிடத்தோடு உரையாடி கொண்டிருந்த போது எனக்கு 2 விதமான காரியங்கள் என்னுடைய நினைவுக்கு வந்தது என்று சொல்லி அவர் பகிர்கிறார். ஒன்று, நான் இந்த ஊருக்கு முதலாக வந்திருக்கிறேன். வந்தவுடனேயே இந்த மக்களிடத்தில் சென்று, இன்று விபூதி புதன், இன்று நாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அல்லது ஒரு சந்தி இருக்க வேண்டும், சுத்தபோசனம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் எப்படி கிறிஸ்துவை அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள்? வந்த முதல் நாளே நான் இந்த மக்களை விட்டு அகன்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற கேள்வி எனக்குள் எழக்கூடியதாக இருந்தது. அப்போது நான் எனக்குள் நினைத்து கொண்டேன் என்று அவர் சொன்னார், இன்று நான் வந்துவிட்டேன், இன்று ஒரு சந்தியும் இல்லை, சுத்தபோசனமும் இல்லை. இந்த மக்களோடு மக்களாக இருந்து இந்த மக்களோடு நான் உணவருந்திவிட்டு இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை பிறகு நாம் சொல்லலாம் என்று சொல்லி நான் முடிவெடுக்கக்கூடியவனாக இருந்தேன். கடவுளிடத்திலும் சொல்லிவிட்டேன், கடவுளே, திருச்சபை சட்டங்களை நான் மீறுவதாக இல்லை, மாறாக இந்த மக்களோடு நான் ஒன்றிணைவதற்கு உம்முடைய சட்டங்களை தள்ளி வைத்துவிட்டு நான் இந்த மக்களோடு இணைந்து உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் அந்த மக்களோடு சேர்ந்து உண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த மக்களோடு சேர்ந்து உண்டுவிட்டு அந்த மக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறேன். அப்போது அவர்களுக்கு சொல்கிறேன், இன்று நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். திருச்சபையினுடைய காலங்களை எல்லாம் விளக்கி அவர்களுக்கு தவக்காலம் என்றால் என்ன என்று சொல்லி, இந்த நாளிலே நாம் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொன்னபோது அவர்கள் மனம் வருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது நான் சொன்னேன், இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். இந்த இல்லத்தை, இந்த இடத்தை, இந்த கிராமத்தை நோக்கி கடவுள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். கடவுள் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். எனவே மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதல் முறையாக நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்து யார் என்பதை அறிவிப்பதற்காக உங்கள் மத்தியிலே கடவுள் வந்திருக்கிறார். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். கடவுள் இன்றைய நாளை மறந்து விடுவார். ஆனால் தொடர்ந்து செல்கிற போது நீங்கள் அந்த விபூதி புதன் அல்லது பெரிய வெள்ளி, பெரிய வியாழன் என்கின்ற சடங்குகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் போதித்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் அவர்களோடு தங்கிவிட்டு நான் மீண்டும் வந்தேன். அடுத்த வருடம் இந்த விபூதி புதனை அவர்கள் சிறப்பாக அந்த நாளிலே அவர்கள் சுத்தபோசனம் ஒரு சந்தி என்று சொல்லி நான் இருந்த அந்த 35 ஆண்டுகளும் அந்த மக்கள் இந்த விபூதி புதன், திருச்சபை காலங்கள், திருச்சபை சட்டங்கள் என்பதையெல்லாம் ஒழுங்காக நல்ல முறையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி அந்த தந்தை, அருள் தந்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு இறை வாக்கை தான் இன்று எஸ்ஐயா முதல் வாசகத்திலே அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்கள் இனங்களே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார், என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார், தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார், என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினார், தம் அம்பார் துணியில் என்னை மறைத்து கொண்டார் என்று சொல்லி எஸ்ஐயா இறைவாக்கு உரைக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்று இந்த வாசகத்தை நான் வாசித்த போது எனக்கு அந்த அருள் தந்தை சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வரக்கூடியதாக இருந்தது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஊழியர்களாக மாற வேண்டும், அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றும் மக்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இதுதான் இயேசு பலமுறை, நான் தந்தையோடு ஒன்றித்திருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் தந்தை சொல்வதை செயலாற்றக்கூடியவனாக இருக்கிறேன், தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தவக்காலத்திலே நாம் பல முறை வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மத்தியில் பிரசன்னமாகி நமக்கு தேவையான அனைத்து அருளையும் ஆற்றலையும் கடவுள் நாம் ஊழியராக இருந்து செயலாற்றுவதற்கு செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கிற சிந்தனை தான் இந்த முதல் வாசகத்தை வாசித்த போது எனக்கு தோன்றக்கூடியதாக இருந்தது. அதே தான் சிதறுண்டிருந்த அந்த இஸ்ராயல் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய கடவுளாக
அந்த மக்களை ஒருங்கிணைக்கும் கடவுளாக, அவர்களை மதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய கடவுளாக, அவர்களை உயர்த்தக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் அந்த ஆப்பிரிக்காவில் பணி செய்த அந்த அருள் தந்தையும் சொல்லக்கூடியவராக இருந்தார். அந்த 35 ஆண்டு காலங்களிலே நான் அந்த மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காண முடிந்தது. காரணம், அவர்கள் கடவுளோடு ஒன்றித்த நிலையில் அவர்கள் கடவுளுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து ஆற்றுகிற போது அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறக்கூடியவர்களாக இருந்தார்கள், கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற சிந்தனை எனக்குள் எழக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அந்த அருள் தந்தை அழகாக என்னிடத்தில் நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த நட்சத்திரம் இயேசு அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த புனித வாரம் செவ்வாய்க்கிழமையிலே இயேசுவினுடைய உரையாடல், இயேசுவினுடைய தீர்க்க தரிசனம் அல்லது இயேசுவினுடைய ஒரு செயல்பாடுகள், தன்னுடைய சீடர்களை பற்றிய ஒரு சிந்தனையை இயேசு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த யூதாஸ் என்னை காட்டிக் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான், இந்த பேதுரு என்னை மறுதளிக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தில் இயேசு 3 விதமான சீடர்களை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் மீதான பல்வேறு மனப்பான்மைகளை சீடர்கள் மூலம் இயேசு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த கடவுளுடைய மனப்பான்மையை அல்லது கடவுளை புரிந்து கொண்டதன் நிலையை இந்த சீடர்கள் எப்படி கொண்டிருந்தார்கள் என்பதை இயேசு இந்த சீடர்கள் வழியாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதை யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய 12ஆம் அதிகாரத்தில் அழகாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த இரா உணவு நிகழ்விலே இயேசுவோடு சீடர்கள் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிகழ்வின் போது இயேசு இந்த 3 விதமான சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். யோவான் முதலாக, அன்பான சீடர் இயேசுவின் அருகில் அவரது மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கடவுள் மீது முழுமையான அன்பை கொள்ளக்கூடியவராக, கடவுளுடைய மீது நெருக்கத்தை அதிகமாக கொண்டிருந்தவராக யோவான் நற்செய்தியாளர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக பேதுரு, அலைப்பாயும் சீடர் உண்மையிலேயே இறைவனை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அவரிடத்தில் இருந்தது. ஆண்டவரே, நீதான் மெசியா என்று சொல்லி முதல் முறையாக இயேசுவை யார் என்று சுட்டி காட்டக்கூடிய பேதுரு இயேசு மீது உண்மையான ஒரு அன்பை கொள்ளக்கூடியவராக இருந்தார், இயேசு மீது உண்மையான பற்றுதல் கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவரும் கூட பல நேரங்களில் ஆண்டவரே உமக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் நேரக்கூடாது என்று சொல்லக்கூடியவராகவும் இருக்கிறார். அதுதான் அவரை அலைப்பாயும் சீடர். ஆகையால்தான் மனித வரம்புகளுக்கு தெரியாமல் அவர் பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அடிக்கடி தோல்வி அடையக்கூடியவராக இருக்கிறார், மனித பலவீனத்தில் அவர் தோல்வியை தழுவக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை மறுதளிப்பார் என்று சொல்லி இயேசுவே 3 முறை நீரை மறுதளிக்கும் முன் அந்த சேவல் கூவாது என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அலைப்பாயும் சீடர், கடவுள் மீது அலைப்பாயக்கூடிய சிந்தனைகளை கொண்டிருந்த பேதுருவை பற்றி இயேசு அழகாக நற்செய்தியிலே சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக யூதாஸ், காட்டி கொடுக்கும் சீடர், இருள் மெதுவாக சூழ்ந்து பாவத்தின் இருளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சீடராக இவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுக்கு எதிராக கடவுளை காட்டி கொடுக்கும் அளவிற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இந்த 3 விதமான சீடர்கள் கடவுள் மீது எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் அன்பானவராக கடவுளோடு நெருக்கமுள்ளவராக இருக்கிறார், ஒருவர் அலைப்பாயும் சீடராக தன்னுடைய மனதை அலைப்பாயக்கூடிய ஒரு சீடராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு இயேசுவை மறுதளிக்க அல்லது காட்டி கொடுக்கக்கூடிய யூதாஸாக இயேசுவினுடைய மனப்பான்மையை, இயேசுவை பற்றிய மனப்பான்மையை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இன்று நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடவுளில் அன்பில் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இயேசுவினுடைய அன்பு சீடராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கடவுளுடைய அன்பில் நாளுக்கு நாள் நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அவருடைய அன்பு சீடராக நாம் விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் தண்ணீரில் மிதக்கும் நிலையற்றவர்களாக வளரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இயேசுவிடத்திலே அலைப்பாயக்கூடிய சீடர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது இறைவனின் கையை பிடிக்க தவறிய அந்த காட்டி கொடுக்கப்பட்ட கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஒரு சீடராக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்று நற்செய்தி நமக்கு, இன்றைய வாசகங்கள், இந்த புனித வாரம் நம்மை கேட்பதற்கு அழைக்கக்கூடியதாக இருக்கிறது.
தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி எசாயா அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வளர்கிறோம் என்றால் எப்படி இயேசுனுடைய அன்பில் வளர்வது என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வழிபாடு நம்மிடத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய அன்பில் நாம் எப்படி வளரக்கூடிய சீடர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவம் என்பது மனிதனுடைய இயல்பு, பாவத்தில் விழுவது என்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அதை உணராமல் இருப்பது அவனுடைய கேடு என்று சொல்லி தாமஸ் அக்வினாஸ் அழகாக தன்னுடைய நூலில் சொல்கிறார். பாவம் என்பது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் நாம் அதிலிருந்து உணராமல் வெளிவராமல் இருக்கிற போது அது மனிதனுடைய கேடாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய உலகில் மிகப்பெரிய கேடாக கருதப்படுவது பாவ உணர்வற்ற நிலை என்று சொல்லி திருத்தந்தையாக இருந்த 12ஆம் பத்திநாதர் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய உலகிலே நாம் பாவ உணர்வற்ற நிலையில் இருக்கிற போது நாம் ஒருபோதும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. யோவான் இயேசுனுடைய அன்பு சீடராக இருக்கிறார். பேதுரு, யூதாஸ் இவர்கள் இருவரும் இயேசுவை யார் என்று தெரியாது என்றும் இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், யூதாசு இயேசுவை முழுமையாக காட்டி கொடுக்கிறான். இயேசுவை யார் என்று சொல்லி கட்டிப்பிடித்து அரவணைத்து முத்தம் கொடுத்து இயேசுவை இவர்தான் இயேசு என்று சொல்லி காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சீடராக பேதுரு, யூதாஸ் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு இயேசுவின் பின்னாலேயே சென்று 3 முறை எனக்கு இவரை தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. யூதாஸ் தன்னுடைய பாவத்தை உணரவில்லை, கடவுளுடைய அன்பை உணரவில்லை, கடவுள் என்னை மன்னிப்பார் என்பதை உணரவில்லை. ஆனால் பேதுரு தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தார். அதனால்தான் அவர் உடனடியாக 3வது முறை மறுதளித்த போது அவர் உடனடியாக அந்த இடத்தை விட்டு சென்று மனம் வருந்தக்கூடியவராக இருக்கிறார். பாவம் செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். கடவுள் அன்பு செய்யக்கூடியவர், கடவுள் என்னை மன்னிப்பார், இயேசு என்னை மன்னிப்பார் என்கின்ற முழுமையான நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தது. தான் செய்த குற்றத்தை, பாவத்தை உணர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பாவ உணர்வு எப்போதும் மனிதரை உயர்த்த செய்யக்கூடியதாக இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த நட்சத்திரம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. யூதாசு தான் செய்த தவறை உணர்ந்து கொள்ளவில்லை, தான் செய்த குற்றத்தை உணர்ந்து கொள்ளவில்லை, பாவத்தை உணர்ந்து கொள்ளவில்லை, மனம் மாற தயாராக இல்லை. காரணம், கடவுள் அன்பானவர், கடவுள் என்னை மன்னிப்பார் என்கின்ற ஒரு அடிப்படை தன்மையை அவர் இயேசுவிடத்திலிருந்து உணர்ந்து கொள்ளவில்லை. அதனால்தான் தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை வருகிற போது நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது யூதாசு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் பாவ நிலையை உணர்கிற போது நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டக்கூடியவர்களாக இருக்கிற போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருச்சபை சட்டத்தையும் பாஸ்கா காலத்தில் நாம் நல்ல முறையில் நம்மை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலத்தின் இறுதி காலங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் இன்று திருச்சபை சட்டம் நமக்கு சொல்கிறது, பாஸ்கா காலத்தில் நல்ல பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்று. திருச்சபை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடை, கடவுள் அன்பானவர், கடவுள் மன்னிக்கக்கூடியவர், கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்று சொல்லி பேதுரு எவ்வாறு தன்னை உணர்ந்து கொண்டாரோ அதே போல நாமும் நம்முடைய மனநிலையிலே கடவுள் அன்பானவர், கடவுள் எதையும் கேட்டு பெற்று தருவார், நம்மை மன்னிக்கக்கூடியவர், அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியவர் என்பதை நாம் உணர்கிற போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் முக்கியமான இந்த தவக்காலத்தில், இந்த புனித வாரத்தில் நம்மை சிந்திக்க அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு, பாவத்தில் வீழ்வது என்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் வீழ்ந்து கிடப்பதற்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் இருந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வு மிகவும்
கேவலமான ஒரு வாழ்வாக இருந்து விடுகிறது. பாவத்திலிருந்து நாம் எழுகிற போதுதான் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தீவு நாட்டினரே, எனக்கு செவி சாயுங்கள், நீங்கள் என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், நான் உங்களை வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இறைவாக்கினர் எசாயா அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவும் அதை தான் தன்னுடைய சீடர்களை பற்றி இயேசு சொல்லி யோவான் நற்செய்தியிலே அழகாக பாவத்தில் வீழ்ந்து கிடப்பதை விட பாவத்திலிருந்து நாம் எழுந்து கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய அன்பை உணர்ந்த பிள்ளைகளாக, கடவுளுடைய மன்னிக்கும் குணத்தை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் வளர்கிற போது கடவுளின் பிள்ளைகளாக, அன்பு சீடர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இந்த தவக்காலத்தின் வழியாக, இந்த புனித வாரத்தின் வழியாக வாழ, பாவத்தை உணர்ந்து இயேசுவின் சீடராக, இயேசுவின் அன்பு சீடர்களாக வளர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவாராக. ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கு நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மீட்சி மிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கையின் மீது வெற்றி கொண்டு அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதரின் அணிகள் அனைவரும் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்திலும் மகிழுகின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் அனைவரும் தாழ்மையுடன் உமை இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து மகிழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளையனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்துள்ளோம். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் கவுந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரில் நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும்.
ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக இணைத்து உம்மை போற்ற புகழ ஆராதிக்க கொடுத்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாடலோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, நீர் எங்களோடு எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கும் உள்ளங்களை மத்தியிலே எழுப்புகிறோம். ஆண்டவரே, எங்களோடு வாரும், எங்களோடு தங்கும், எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்த்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்த்தானையா. ஏகோவாசக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவாசக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுகந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுகந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்த்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோவாசக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவாசக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா.
ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். என் கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்த்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்த்தானையா. யெகோவா செக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா செக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உன் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உன் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மத்தியில் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எத்தனை முறை உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும், நாங்கள் எத்தனை முறை உமக்கு எதிராக பாவம் செய்தாலும், நாங்கள் உம்மை எத்தனை முறை மறுதளித்தாலும், நாங்கள் உம்மை எத்தனை முறை காட்டி கொடுத்தாலும், நீர் எப்போதும் எங்களை விட்டு பிரிந்து செல்லாதவர். எங்களை எப்போதும் மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை அரவணைக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி மன்னிக்கும் தெய்வமாக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக அரவணைத்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துன்பப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது, எல்லா கஷ்ட நேரங்களிலும் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இளைப்பாறுதலை, உம்முடைய அன்பின் கனிகளை நிறைவாக கொடுத்து, உம்முடைய இரக்கத்தின் கனிகளை நிறைவாக கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருப்பவரே, எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாக கொடுத்து, அன்று சக்கை வீட்டிற்கு சென்று இந்த வீட்டில் உள்ள எல்லா விதமான தீங்குகளையும் நீக்கி நீர் அந்த வீட்டிற்கு மீட்பை நிறைவாக கொடுத்தது போல, மீட்பின் வழியாக அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது போல, இன்று எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாப கேடுகளையும் வேதனைகளையும் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நீர்தாமே இந்த வீட்டிற்கு மீட்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர். எங்கள் உள்ளங்களில் நீர் எழுந்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உம்மை போற்றி கொண்டிருக்கிறது, உம்மை துதித்து கொண்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறீர். மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய எல்லா விதமான தேவைகளிலும், உன்னுடைய எல்லா விதமான வேதனையான நேரங்களிலும் நான் உன் மத்தியிலே பிரசன்னமாகி உன்னை வழிநடத்துகிறேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, அன்று உம்முடைய திரு தூதர்கள் சென்ற இடமெல்லாம் நீர் உம்முடைய காவல் தூதர்கள் வழியாக அவர்களை வழிநடத்தி, ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்லும் அளவிற்கு தூய பவுலை நீர்தாமே வழிநடத்தியது போல உம்முடைய காவல் தூதர்கள் நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி உம்முடைய செயல்பாடுகளை, உம்முடைய ஆவியின் கொடைகளை எங்களுக்கு நிறைவாக கொடுத்து நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய அன்பின் கரங்களை நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றியோடு துதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பல்வேறு விதமான தேவைகள் மத்தியிலே நாங்கள் உம்மை அண்டி வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக உம்மோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும் அப்பா. நீர் உம்முடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக உம்மையே தாழ்த்தி சிலுவையை சாவும் அளவிற்கு எங்களுடைய பாவங்களுக்காக உம்மையே கையளித்தீரே. நாங்கள் எங்களுடைய பாவங்களால் வெட்கமுட்டு, நாங்கள் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்மை அண்டி வரக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருப்பவரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி உம்முடைய கைகளை அரவணைத்து எங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா பல்வேறு விதமான தேவைகள் மத்தியிலே இந்த ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அப்பா ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல திருமணமாக வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நீர்தாமே எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும். படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருளையும் ஆசிரியையும் நல்ல ஞானத்தையும் உம்முடைய விவேகத்தோடு செயல்படக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரையும் பாரும் அப்பா. அவளுடைய கண்ணீரை எல்லாம் துடையும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வியாபாரங்கள் செழிக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய இடங்களிலே பணிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெற பணிகளாக மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கருணையினால், உடல் நோயினால், மனவேதனையினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரங்கள் வழியாக அவர்களை தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் உருமாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருப்பவரே, எங்களுடைய மீட்புக்காக உம்மையே சிலுவை சாவு வரைக்கு அழைத்து சென்று நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய மீட்பை, மகிழ்ச்சியை, உயிர்ப்பை கொடுத்து நிறை வாழ்வை காட்டி கொண்டிருக்கிறீரே, அந்த வாழ்வுக்காக நாங்கள் உங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைத்தனங்களால் எங்களை நிரப்பியிருக்கிறீர். எங்களுடைய பொருளாதாரத்திலே நாங்கள் உயர்வதற்கு எங்களுக்கு எத்தனையோ வழிகளை காட்டி எங்களை உயர்த்தியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் என்றும் வளர்வதற்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் உடைய இரக்கத்தையும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கருணையினால், உடைய இரக்கத்தினால், உடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். உடைய அபிஷேகத்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய நிறைவை பெற்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வழிநடத்தும். உம்முடைய கிருபையினால் நாங்கள் என்றும் நிறைவை கண்ட மக்களாக என்றும் தொடர்ந்து பயணிக்க எங்களோடு வந்து உம்முடைய அருளின் ஆற்றலினால் எங்களை நிரப்பும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். ஆதலால் இன்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.